பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி என்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்பர்ஸ் சாப்டர் 21 verse 9. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். ஆமென். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த சம்பவத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அப்படியாக விடுதலையாகி செங்கடலை கடந்து அவங்க வனாந்திர வழியாக அவங்க வந்து கொண்டிருந்தாங்க. கானான் தேசத்துக்கு போவதற்கு முன்பாக வனாந்திரத்திலே அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் இல்லாமல் இருந்தபடினால கர்த்தரை நோக்கி அவங்க விண்ணப்பம் பண்ணின பொழுது அவங்க கர்த்தர் வந்து மன்னாவை கொடுத்தார் இல்லையா. ஆனாலும் அவங்க வந்து முறுமுறுத்தாங்க, எங்களுக்கு அப்பமும் இல்லை, எங்களுக்கு தண்ணீரும் இல்லை, இந்த மன்னா வந்து எங்களுக்கு அப்படியே வெறுப்பா இருக்குன்னு சொல்லி கர்த்தருக்கும் மோசேக்கும் விரோதமா அவங்க வந்து முறுமுறுத்தாங்க. அதனால கர்த்தர் கோபப்பட்டு கொல்லிவாய் சர்ப்பங்களை அவங்களுக்குள்ள அனுப்பினார். அப்ப அந்த கொல்லிவாய் சர்ப்பம் கடித்ததுனால அநேக இஸ்ரவேலர்ல அநேகர் மடிந்தாங்க, இறந்து போனாங்க. அப்ப அவங்க வந்து மறுபடியும் மோசே கிட்ட வந்து எங்களுக்காக நீ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொன்ன பொழுது மோசே விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வெண்கல சர்ப்பத்தை இல்லையா உண்டாக்கி அதை ஒரு கம்பத்துல ஒரு போல் அதுல தூக்கி வை. யாரை வந்து அந்த சர்ப்பம் கடிக்குதோ அவங்க அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க பிழைப்பாங்க என்று சொல்லி அதே போல மோசே செய்கிறார். அதை பார்த்தவங்க பிழைத்து கொண்டாங்க. ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான யோவான் 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், சர்ப்பமானது வெண்கல சர்ப்பமானது மோசேயினால வனாந்திரத்துல உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவங்க கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரும் வந்து உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி அப்படியாக அங்கே எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை மரத்துல உயர்த்தப்பட்டார். ஆமே, அவரிடத்துல விசுவாசமா இருக்கிறபடினால அவரை நோக்கி நம்ம பார்க்கிறபடினால இன்றைக்கு நம்ம பிழைத்திருக்கிறோம். ஆமே, நாம் பிழைத்திருக்கிறது அவருடைய கிருபையினாலே பிழைத்திருக்கிறோம். ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லையா நம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு நம்ம பிழைக்கும்படிக்கு நம்முடைய பாவத்தெல்லாம் ஏற்று 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 நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த கிருபாதர பலி ஆனார். அவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க இல்லையா. அதனாலதான் ஆண்டவர் வந்து அந்த சர்ப்பத்தை, அவங்க கொல்லிவாய் சர்ப்பத்தை அவங்களுக்குள்ள அனுப்பினார். இன்றைக்கு நம்ம வந்து ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை வந்து விடுதலை ஆக்கி இருக்கிறாங்க இல்லையா. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, விக்கிர ஆராதனை, இப்படி பலவிதமான அடிமைத்தனம், இருளிலிருந்துலாம் நம்மளை வந்து வெளிச்சத்துக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறாங்க இல்லையா. அப்ப இந்த நாட்கள்ல நம்ம ஒரு நாள் என்னன்னா கர்த்தருக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யாம முறுமுறுக்காம நம்மை காத்துக்கொள்வது அவசியமாக இருக்கிறது இல்லையா. அவரை நோக்கி நம்ம எப்போது பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம பிழைக்க முடியும். ஆமே, அதனால தாவீது சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லி. ஆமே, அப்ப நம்ம யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்? பிரியமானவர்களே, கர்த்தரையே நம்ம நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. அவர்தான் நம்மளைய பிரகாசிப்பிக்கிற பண்ணுகிற தேவன். அவர்தான் நம்மளை வந்து விடுவிக்கிற தேவன். அவர்தான் நம்மளைய ரட்சிக்கிற தேவன். ஆமே, தாவீது வந்து சொல்ற இல்லையா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி. அப்ப நம்மளும் வந்து எப்பொழுதும் கர்த்தரை நமக்கு முன்பாக நிறுத்தி நம்ம நோக்கி அவரையே நம்ம இல்லையா நோக்கி பார்க்கிறவர்களாக நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். ஆமேன். எபிரேயர்லையும் வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நம்ம ஓட வேண்டும் என்று சொல்லி இல்லையா. நம்ம வந்து இந்த உலகம் ஒரு வனாந்திரம் போல இல்லையா, பல சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். அப்ப நமக்குள்ள என்ன வருகிறது, சோர்வு வருகிறது இல்லையா. அந்த சோர்வினால நம்ம முறுமுறுக்காம கர்த்தருக்கு விரோதமா வார்த்தைகளை நம்ம பேசாம அவரையே முன்வைத்து அவரையே நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை பிரகாசிப்பார். ஆண்டவர் நம்மளை ரொம்ப அருமையா
ஆண்டவர் நம்மளையே நடத்தி செல்லுவார். ஆமே, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை நோக்கி போனாங்க இல்லையா? அதே போல நம்மளும் என்னன்னா பரம கானானை நோக்கி நம்ம போய்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த உலகத்துல ஒரு வனாந்திரம் போல ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தாலும் இதற்கப்புறம் நமக்கு ஒரு கானான் உண்டு. ஆமே, அதனால அதை போய் அந்த கானானுக்குள்ள நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னா நம்ம யாரையும் பார்க்காம கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமா நம்மளையே உயர்த்துவார். தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறாப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உயர்த்தப்பட்டீராப்பா. ஆண்டவரே, உம்மிடத்துல விசுவாசம் வைத்த நாங்கள் ஆண்டவரை இன்றைக்கு நாங்கள் பிழைத்திருக்கிறோமே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் உயர்த்தப்பட்டீர், எங்களுக்காக நீர் சாபமானீரப்பா, எங்களுக்காக நீர் ஆண்டவரே பாவமானீரே. நன்றி ராஜா. எப்போதும் உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்க ஆண்டை கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.